ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம் நண்பர்களே, இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு: குளிர்காலத்தில் கிணற்று நீரில் குளிக்கலாமா? குளிர்காலத்தில் கிணற்று நீரிலும் வெயில் காலத்தில் நதியிலும் குளிக்க வேண்டும் என்பது விதி. 2 வகையான குளியலை குறிப்பிட்டிருந்தும் நம் பிரதேசத்தில் பலரும் தினமும் இருமுறை குளிப்பதற்கு தயங்குவதில்லை. ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போதும் கடைசியில் படுக்கைக்கு செல்லும் முன்னும் குளிப்பது வழக்கமாயிருந்தது. குளிர்காலத்தில் நதிகளுள்ள நீருடன் ஒப்பிடும்போது கிணற்று நீர் குளிர் குறைந்ததாக இருப்பதனால் குளிர்காலத்தில் கிணற்று நீரில் குளிக்க வேண்டும் என்று சொல்வதுண்டு. மெதுவாக சூடாகுவதும் மெதுவாக குளிர்வதும் நீரின் தன்மை. நீர் மெதுவாக ஆவியாகும் போது குளிர் கூடுதலாயிருக்கும். பெரிய பாத்திரங்களிலும் நதிகளிலும் நீர் விரைவில் ஆவியா. வாயுமண்டலத்தில் நீர் மேல் பரப்பு சார்ந்திருந்ததால் ஆவியாதல் விரைவில் நிகழ்கின்றது. ஆவியாதலுக்கு வேண்டிய வெப்பம் நீரிலிருந்து எடுத்துக்கொள்வதால் நீர் அதிக குளிரடைகின்றது. ஆனால் குளிர்காலத்தில் வெப்பநிலை குறைந்திருப்பதால் ஆவியாதலும் குறைவாக நிகழ்கின்றது. ஆவியாதல் குறைவானதால் கிணற்று நீரிலிருந்து சிறிது வெப்பமே நஷ்டமாகின்றது. நீர் மேல்பரப்பு வாயுமண்டலத்தை சார்ந்திருக்கும். நதிகளில் நீர் அதிக குளிர் உள்ளதாக இருக்கும். அதனால்தான் அப்படி கூறி வந்தனர். எந்த திசையை நோக்கி நின்று குளிக்க வேண்டும், எப்போது குளிப்பது, எப்படி குளிப்பது என்றெல்லாம் போதித்த நம் முன்னோர் எத்திசை நோக்கி குளிக்க வேண்டும் என்றும் விதித்திருந்தனர். பண்டை காலத்தில் நிறைந்தொழுகும் நீரோடைகளையும் நதிகளையும் குளங்களையும் குளிப்பதற்கு பயன்படுத்தியிருந்தனர். மேற்கு திசை நோக்கி நின்று மூழ்கி குளிக்கலாகாது என்ற நம்பிக்கை இருந்தது. கிரகங்களும் நட்சத்திரங்களும் கிழக்கிலிருந்து மேற்கு திசைக்கு பூமியை சுற்றிலும் வலம் வருகின்றன என்பது சாஸ்திரம். அவற்றிலிருந்து வந்து சேரும் காந்த சக்தி பூமிக்கு சுற்றிலும் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. மேற்கு திசை நோக்கி மூழ்கி எழுந்தால் நம் முதுகுபுறத்தில் படுகின்றது. ஆனால் கிழக்கு நோக்கி மூழ்கி எழும்போது நம் இருதயம் அடங்கியிருக்கும் முன்பாகம் உடல் நலத்துடன் நம்மை விளைவிக்கும் காந்த சக்தி படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் குளித்ததும் முதலில் முதுகை துடைக்க வேண்டும் என்பது சொல்கின்றனர் நம் முன்னோர்கள். குளித்த பின் முதலில் முதுகைத்தான் துடைக்க வேண்டும் என்பது விதிமுறை. இதில் நம்பத்தகுந்த சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அடங்கியிருக்கிறது. நம் உடலில் எப்போதும் 2 சூழ்நிலைகள் உள்ளன. நன்மை என்ற ஸ்ரீதேவியும் தீமை என்ற மூதேவியும். நாம் குளிப்பதற்காக தலையில் நீரூற்றும் போது ஸ்ரீதேவி மூதேவி உடலில் இருந்து வெளியேறுகின்றனர். பின் நமக்குள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் உடலில் யார் முதலில் திரும்ப நுழைய வேண்டும் என்பதற்கே இந்த போராட்டம். உடலில் எந்த பாகத்தில் முதலாவதாக ஈரம் துடைத்து சுத்தமாகின்றதோ அப்பாகத்தில் மூதேவி நுழைந்து விடுவது வழக்கம். ஏனென்றால் இப்போராட்டத்தில் வெற்றியடைவது தீமையான மூதேவியே. இரண்டாவதாக முகம் துடைத்தால் அங்கு ஸ்ரீதேவி புகுந்து நாள் முழுவதும் நன்மை விளங்கும் முகத்துடன் வீற்றிருப்பாள். மாறாக முகத்தை முதலில் துடைத்தால் மூதேவி புகுந்த முகத்துடன் நாள் முழுவதும் கழிக்க வேண்டியதுதான். அதாவது அன்றைய நாள் அம்போ. அதனால் முதலில் முதுகை துடைத்த பின் முகம் துடைக்க வேண்டும் என்ற போதனை நம் முன்னோர்கள் செய்தனர். பின் தலைமுறைகளுக்கும் கூறி வந்தனர் நம் முன்னோர்கள். இதை கேட்டதும் முற்றிலும் மூட நம்பிக்கை என்று நீ தள்ளிவிட வேண்டாம். இந்த நம்பிக்கையின் பின்னால் ஒரு மகத்தான அறிவியல் உண்மை அடங்கியிருக்கிறது. இல்லாவிடில் ஆச்சாரியார்கள் இந்த போதனையை விட்டு சென்றிருக்க மாட்டார்கள். குளிக்கும் போது நம் உடலின் எல்லா பாகங்களிலும் குளிர் பரவுகின்றது. மிக அதிகமான குளிர் அனுபவப்படுவது முதுகெலும்பாகும். முதுகெலும்பில் அதிக நேரம் குளிர் ஏற்க வேண்டியது வந்தால் நோய்வாய்ப்பட வாய்ப்புண்டு. இதனால் உண்டாகும் தீங்கை தவிர்க்கவே குளித்தவுடன் முதுகை துடைக்க வேண்டும் என்ற விதிமுறையை வகுத்துள்ளனர். ஆனால் ஒரு வாளி குழாய் தண்ணீரில் குளித்து முடிப்பவர்களுக்கு இந்த சாஸ்திரம் பொருந்தாது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளுமையான ஒழுகும் நதியிலேயோ குளத்திலோ நெடுநேரம் மூழ்கி குளிப்பவர்களுக்காக வகுக்கப்பட்ட விதிதான் இது. நன்றி நண்பர்களே.